வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்த் ஃபேஸிங் பிளாட். இதோடைய நீளம் அகலம் பார்க்கும்போது 45 அடி 35 அடி. ஏரியா அளவு பார்த்தோன்னா 1575 ஸ்கொயர் ஃபீட். இது நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் பார்ப்போம். இது வந்து 940.68 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிளான் போட்டிருக்கேன். நார்த் சைடு ஒரு போர்ட்டிகோ போட்டிருக்கோம். போர்ட்டிகோ சைஸ் பார்த்தோன்னா 13 அடி 6 இன்ச்சுக்கு 12 அடி. போர்ட்டிகோ கிராஸ் பண்ணி போனோம்னா ஹால். அந்த ஹாலோட சைஸ் பார்த்தோம்னா ஹால் சைஸ் பார்த்தோன்னா 12 அடிக்கு 16 அடி 9 இன்ச்சு ஹால் சைஸ் இருக்குது. அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள டோரோட சைடில் 2 விண்டோ போட்டிருக்கோம். இந்த விண்டோ வந்து ஃப்ரெஞ்ச் விண்டோ. இது வந்து ஃப்ரெஞ்ச் விண்டோ சைஸ் பார்த்தோம்னா 2 அடி போடலாம். சைடுக்கு ரெண்டுமே டோரோ அந்த நில காலை ஒட்டி இருக்கும். சைஸ் பார்த்தோன்னா 6 அடி ஹைட்டு இல்லை 7 அடி ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். அது பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஆப்போசிட்டில் 2 விண்டோ போட்டிருக்கேன். ஒரே விண்டோ போட்டால் சென்டரில் போட்டால் நல்லா பெருசாக இருக்கும் வெளிச்சம். இது 2 போட்டோன்னா அழகாக டிவி மாற்றைக்கெல்லாம் அழகாக அந்த இருக்கும். வெஸ்ட் சைட் பார்த்தோன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தோன்னா 10க்கு 10. அதில் 2 விண்டோ போட்டிருக்கோம். 2 கார்னர்லையும் விண்டோ இருக்குது. விண்டோ சைஸ் வந்து ஒரு 4 அடிக்கு போட்டிருக்கேன். இன்னொன்று 3 அடி போட்டிருக்கேன். ரெண்டுமே 4க்கு 4 சைஸ் போடுறான்ட்டா போட்டுக்கலாம். பெட்ரூம்லேருந்து ஒரு பேசேஜ் வழியாக டாய்லெட். அதாவது பெட்ரூம் வந்து அட்டாச் வித் டாய்லெட். பெட்ரூம்ஸ் டாய்லெட் சைஸ் பார்த்தோம்னா 6 அடி 7.4 இன்ச்சுக்கு 5 அடி இருக்குது டாய்லெட். நம்ம வந்து நார்த் சைடு வென்டிலேஷன் வச்சுருக்கேன். நமக்கு நார்த் சைடு வேண்டாம், ஃப்ரண்ட்டில் வேண்டாம்னா வெஸ்ட் சைடு கூட இந்த சைடு கூட நம்ம வென்டிலேஷன் போட்டுக்கலாம். நம்ம ஈஸ்ட் சைடு வாங்க. ஈஸ்ட் சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது. அது 10க்கு 12 இருக்குது. அதாவது இது எப்படின்னா ஒரு பேசேஜ் போட்டு தான் உள்ள பெட்ரூம்குள்ளே வர்ற மாதிரி இருக்குது. நம்ம இந்த இது அட்டாச் டாய்லெட். இதில் வந்து 10க்கு 12 இருக்குது. பேசேஜ் நம்ம 3 அடி டோர் சைஸு கொடுத்துருக்கோம். அப்போ தான் ஒரு பொருள் கொண்டு வர்றதுக்கு. இன்னும் இது 6 அடி ஆக்கணுனாலும் இந்த டாய்லெட் சைஸு 6 அடி 7.4 இன்ச்சுக்கு நம்ம ரவுண்டாக 6 அடினாலும் நம்ம ஆக்கிக்கலாம். நம்ம டாய்லெட் சைஸ் வந்து 4க்கு 6 அடி 7.4 இன்ச்சுக்கு இருக்குது. நமக்கு டாய்லெட்டில் டோர் இந்த பக்கம் வேண்டாம், இந்த மெயின் வாசல் அதாவது இந்த நார்த் சைடு இந்த சைடு இருக்கிற மாதிரி இருந்துக்கணும், நார்த் சைடு இருக்குன்னா நம்ம டோரை அதுக்கப்புறம் மாற்றி அமைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அது மேலே பார்த்தோம்னா ஒரு கிச்சன் இருக்குது. கிச்சன் சைஸ் பார்த்தோம்னா 10க்கு 8. கிச்சன் விண்டோ ஒன்று போட்டிருக்கோம். இது வந்து கிழக்கு பார்த்து சமைக்கிற மாதிரி தான் போட்டிருக்கோம். வெளியே நம்ம பின்னாடி போகிறதுக்கு ஒரு டோர் போட்டிருக்கோம். ஹாலுக்கு கிச்சனுக்கு வர்றதில் ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கோம். அதாவது இதோடைய சுற்றி இடம் இருக்க எவ்வளோ ஸ்பேஸ் விட்ருக்கோன்னு பார்த்தோம்னா நார்த் சைடு அந்த வால் அந்த பில்டிங்லேருந்து நம்ம பவுண்ட்ரி லைன் வரைக்கும் 5 அடி 4.4 இன்ச்சுக்கு இருக்குது. ஈஸ்ட் சைடு பார்த்தோம்னா 3 அடி இருக்குது. சவுத் சைடு ஒரு 3 அடி இருக்குது. வெஸ்ட் சைடு ஒரு 7 அடி கொடுத்துருக்கோம். நம்ம இது அட்டாச், அதாவது ஏனிப்படி வந்து வெளியே தான் வச்சுருக்கோம். பில்டிங் உள்ளே நம்ம ஹாலில் போடலை. ஹாலில் போடலாம். வெளியே வச்சு நான் போட்டிருக்கேன். இந்த சைடு அதாவது இந்த கிளாக் வைஸில் ஏறுற மாதிரி போட்டிருக்கேன். அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்குள்ளே போவோம். இது ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான். இது வந்து 720.56 ஸ்கொயர் ஃபீட் போட்டிருக்கேன். இதில் நான் அதே கீழே என்ன பண்ணியிருக்கோமோ அதே தான். ஏன் அது வந்து 920 வருது, 720ன்னா
பால்கனி சேக்கில் ஸ்டேர்கேஸஸ் அது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் சேர்ந்ததுனால நான் இதில் ஏரியாவில் ஆட் பண்ணல. நம்ம ஏறி வந்தோடனே இந்த கார்னரில் வந்துடுதோம். வந்தோடனே பால்கனி வந்து கீழே உள்ள போர்ச் சைஸ்க்கு தான் வருது. 13 அடி 6 இன்ச்சுக்கு 12 அடி. ஹால் சைஸ் பார்த்தோம்னா 12 அடிக்கு 16 அடி 9 இன்ச்சு இருக்குது. ஹால் வித் டைனிங்கோடு போட்டிருக்கேன். டைனிங் இந்த கார்னரில் போட்டிருக்கேன். அடுத்து வெஸ்ட் சைட் பார்த்தோன்னா பெட்ரூம் 10க்கு 10. இந்த பேசேஜ் வழியாக வந்தோன்னா டாய்லெட்டு, அதாவது பெட்ரூம் வித் டாய்லெட் அட்டாச். இது ஒரு சைஸ் பார்த்தோன்னா டாய்லெட்டோட சைஸ் 6 அடி 7.4 இன்ச்சுக்கு 5 அடி. இந்த டோர் வழியாக வந்தோன்னா ஈஸ்ட் சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது. 12க்கு 10க்கு 12 வித் அட்டாச் டாய்லெட் சைஸ் 4க்கு 6 அடி 7.4 இன்ச்சு. அடுத்து பார்த்தோம்னா கிச்சன் இருக்குது. கிச்சனோட சைஸ் பார்த்தோன்னா 8க்கு 10 இருக்குது. ஓப்பனிங் வந்து கீழே கொடுத்த ஓப்பன் கொடுக்கல. இதுலேருந்து ஒரு 2 அடிக்கும், அந்த சைட்லேருந்து அந்த ஆப்போசிட் சைடில் 2 அடி கொடுத்து பெரிய ஓப்பனிங்காக கொடுத்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு கிச்சன் ஹால் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய வியூவாக கிடைக்கும், பெரிய ரூமாக கிடைக்கும். சவுறு போட்டோம்னா நமக்கு சின்ன சின்ன ரூம்களாக ஆயிரும். அதனால் இது நம்ம டைனிங் இருக்கிறதுனால பெரிய வியூவாக கிடைக்கிறக்காண்டி ஓப்பனிங் வந்து பெரிய லெவலில் கொடுத்துருக்கேன். அந்த சைடு நம்ம கிச்சனில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் டோர் பார்த்தோம். இதில் நம்ம டோர் போடல. அப்படி நமக்கு டோர் நம்ம பர்பஸாக நமக்கு வேணும்னா வச்சுக்கிட்டு அது ஒரு சின்ன ஒரு பால்கனி மாதிரியே நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.